மிகுந்த ஆஸ்தியுள்ள வாலிபன். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். நித்திய ஜீவனை அடைவதற்கு. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். மிகுந்த ஆஸ்தியுள்ள ஒரு வாலிபன் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து நித்திய ஜீவனை அடைவதற்கு தான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். லூக்கா இவனை ஒரு தலைவன் என்று குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்துவை இவன் நல்ல போதகரே என்று அழைக்கிறான். தன் ஜீவனுக்கு தேவையான மிகவும் முக்கியமான கேள்வியை இவன் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கிறான். இயேசு கிறிஸ்துவை நல்ல போதகரே என்று அழைப்பது அவருக்கு கொடுக்கப்படும் மரியாதையாகும். போதகர் என்பதற்கு உபதேசம் பண்ணுகிறவர் என்று பொருள். இந்த வாலிபன் இயேசுவை போதகரே என்று அழைப்பதினால் இவன் அவருக்கு கீழ்ப்படிவதற்கும் அவரிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கும் ஆயத்தமாக இருக்கிறான். இந்த வாலிபன் இயேசுவை நல்ல போதகரே என்று அழைப்பதினால் அவர் மீது விசேஷித்த மரியாதையை காண்பிக்கிறான். நம்முடைய பெருந்தன்மையும் கண்ணியமும் மனுஷர் மத்தியிலே உயர்ந்து வளர்வது மிகவும் நல்லது. இதனால் மற்றவர்கள் மரியாதை கொடுப்பார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு நற்பெயர் இருந்ததினால் இந்த வாலிபன் அவரை நல்ல போதகரே என்று அழைக்கிறான். கிறிஸ்துவுக்கு இந்த வார்த்தையினால் மரியாதை செலுத்துகிறான். யூதர்கள் தங்களுடைய போதகர்களை இதுபோல நல்ல போதகரே என்று அழைப்பது மிகவும் அபூர்வம். யாரையும் நல்ல போதகரே என்று யாரும் அழைக்க மாட்டார்கள். இந்த வாலிபன் கிறிஸ்துவை நல்ல போதகரே என்று அழைப்பது இவன் அவருக்கு காண்பிக்கும் விசேஷித்த மரியாதையாகும். இந்த வாலிபன் இயேசு கிறிஸ்துவை சோதிப்பதற்காக அவரிடம் வரவில்லை, அவரிடமிருந்து சத்தியத்தை கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறான். நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று வாலிபன் இயேசுவிடம் கேட்கிறான். நித்திய ஜீவனில் பேரானந்தம் உண்டு என்னும் நம்பிக்கை இவனுடைய உள்ளத்தில் இருக்கிறது. அந்த ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு இவன் தன்னை இந்த உலகத்திலேயே ஆயத்தம் பண்ண விரும்புகிறான். இவன் ஒரு வாலிபன். பொதுவாக வாலிப வயதில் தேவனை பற்றி நினைப்பதும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவதும் மிகவும் அபூர்வம். வாலிபர்கள் தற்காலத்து உலகத்தை குறித்தே அதிக கவனம் செலுத்துவார்கள். வாழ்க்கையை எப்படியாவது அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். இம்மையை குறித்து அதிக கரிசனையோடு இருப்பார்கள். மறுமையை பற்றி அதிகமாக நினைக்க மாட்டார்கள். இந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ள ஐஸ்வர்யவான். ஐஸ்வர்யவான்களும் வரப்போகின்ற மறு ஜீவனை பற்றி அதிகமாக சிந்திக்க மாட்டார்கள். தங்கள் ஐஸ்வர்யத்தை விருத்தி பண்ணுவதிலேயே அதிக கவனமாக இருப்பார்கள். நித்திய ஜீவனை பற்றி சிந்திப்பதற்கு இன்னும் ஏராளமாக காலம் உள்ளது என்று வாலிபர்கள் நினைப்பார்கள். வயதான பின்பு அதை பற்றி யோசிக்கலாம் என்று வாலிபர்கள் நித்திய ஜீவனை அசட்டை பண்ணி விடுவார்கள். ஐஸ்வர்யவான்களும் தங்கள் ஆத்மாவையும் நித்தியத்தையும் குறித்து கவலையற்றவர்களாக இருப்பார்கள். ஆனால் இந்த வாலிபனோ மிகுந்த ஆஸ்தியுள்ள ஐஸ்வர்யவானாக இருக்கின்ற போதிலும் நித்திய ஜீவனை அடைவதற்கு ஏதாவது நன்மையை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறான். நாம் எல்லோருமே எதையாவது செய்ய வேண்டும், அதிலும் நன்மையானதை செய்ய வேண்டும்.
இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் மாத்திரமே நமக்கு நித்திய ஜீவனை தரும். நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே நம்மை தகுதிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவார்கள். நித்திய ஜீவனை பற்றிய ஞானம் உள்ளவர்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிப்பார்கள். நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பதற்கு தங்களிடத்தில் எதெல்லாம் தடையாக உள்ளதோ அதையெல்லாம் அகற்றி போட ஆயத்தமாக இருப்பார்கள். நித்திய ஜீவனை அடைவதற்கு என்னென்ன நிபந்தனைகள் எல்லாம் உள்ளனவோ அவற்றையெல்லாம் நிறைவேற்றுவதற்கும் முன் வருவார்கள். நாம் வாழும் இந்த உலகம் நமக்கு நித்திய சந்தோஷத்தை தராது. நித்திய ஜீவனே நித்திய சந்தோஷத்திற்கு ஆதாரம். ஆகையினால் நாமும் இந்த வாலிபனைப் போல ஆண்டவரிடம், ஆண்டவரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்னும் கேள்வியை கேட்க வேண்டும். கர்த்தர் கொடுக்கும் பிரதியுத்தரத்தை மிகவும் கவனமாக கேட்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். எந்த நன்மையும் செய்து யாரும் நித்திய ஜீவனை அடைய முடியாது. ரட்சிப்பு தேவன் நமக்கு தரும் இலவசமான ஈவு. நமது பாவங்களை இயேசு கிறிஸ்துவிடம் அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கும்போது அவர் நமது பாவங்களை மன்னிக்கிறார். நாம் நித்திய ஜீவனை அடைவோம். இது மட்டுமே வழி, வேறு வழி இல்லை. நன்மை செய்வதில் தவறில்லை, அது நல்லதுதான். ஆனால் நன்மை செய்வதனால் நித்திய ஜீவனை அடையலாம் என்று எண்ணக்கூடாது. ஜீவனில் பிரவேசிக்க அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். தம்மிடத்தில் வருகிற யாரையும் இயேசு கிறிஸ்து புறம்பே தள்ளுவதில்லை. இந்த வாலிபன் இயேசுவிடம் ஒரு கேள்வியோடு வருகிறான். இயேசு கிறிஸ்து அவனுக்கு தமது பிரதியுத்தரத்தை கூறுகிறார். அவனுடைய விசுவாசத்தை ஊக்குவிக்கிறார். நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன் என்று இயேசு கூறுவதனால் அவர் அவனை கடிந்து கொள்ளவில்லை. அவனுடைய தெய்வீக ஞானத்தை அதிகரிக்க விரும்புகிறார். இந்த வாலிபன் இயேசுவை ஒரு நல்ல மனுஷனாக காண்கிறான். ஆனால் கிறிஸ்துவோ அவனுக்கு தம்மை நல்ல தேவனாக வெளிப்படுத்துகிறார். தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே என்று கூறி தமது தெய்வத்துவத்தை அவனுக்கு காண்பிக்கிறார். அந்த வாலிபன் கூறிய வார்த்தைகளில் இருந்தே கிறிஸ்து அவனுக்கு உபதேசம் பண்ணுகிறார். அவனுடைய ஞானத்தை வளப்படுத்துவதற்கு தேவன் தமது கிருபையினால் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் தேவனை பற்றி நினைப்பதற்கும் விரும்புவதற்கும் மேலாக அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக எல்லா கிரீடங்களும் கீழ்ப்படியும். தேவன் மாத்திரமே நல்லவர். அவர் நல்லவராக இருக்கிறபடியினால் நமது பாஷையில் அவரை தேவன் என அழைக்கிறோம். அந்த வாலிபன் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு மிகவும் தெளிவாக கூறுகிறார். கிறிஸ்துவின் பிரதியுத்தரம் சுருக்கமாகவும் தெளிவாகவும் உள்ளது. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள். இதுவே இயேசு கிறிஸ்துவின் பிரதியுத்தரமாகும். வாலிபன் நித்திய ஜீவனை பற்றி பேசுகிறான். கிறிஸ்துவோ ஜீவனை பற்றி கூறுகிறார். நித்திய ஜீவன் மாத்திரமே மெய்யான ஜீவன். அந்த வாலிபன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணுகிறார். அந்த ஜீவனில் எவ்வாறு பிரவேசிக்க வேண்டும் என்று ஆலோசனை கூறுகிறார். நித்திய ஜீவனில் பிரவேசிப்பதற்கு ஒரே ஒரு வழி மாத்திரமே உள்ளது. கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவது மாத்திரமே அந்த வழி. இயேசு கிறிஸ்து ஜீவனில் பிரவேசிப்பதற்கு அந்த வழியை மாத்திரமே காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்துவே நமது வழியாக இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று கிறிஸ்து இயேசு திருவுளம் பற்றி இருக்கிறார். நாம் பிதாவிடத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசு கிறிஸ்து மாத்திரமே வழியாக இருக்கிறார். கிறிஸ்து மாத்திரமே வழியாக இருந்தாலும் கிறிஸ்துவிடத்தில் பிரவேசிப்பதற்கு அவருடைய வார்த்தைக்கு விசுவாசத்தோடு கீழ்ப்படிவது மாத்திரமே நமக்கு வழியாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஜீவனில் பிரவேசிப்பதற்கு கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் என்று உபதேசிக்கிறார். தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். அவை வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் பிரகாரம் நாம் அவற்றை கைக்கொள்ள வேண்டும். அதை கைக்கொள்வது மாத்திரமே நமது ஜீவனுக்கும் ரட்சிப்புக்கும் நியமிக்கப்பட்டிருக்கும் ஒரே வழியாகும். கற்பனைகளை கைக்கொள்வதில் இயேசு கிறிஸ்துவில் நாம் வைக்கும் விசுவாசமும் அடங்கி இருக்கிறது. நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து
அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது. அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 3:23-24. தேவனுடைய கற்பனைகளை அறிந்திருந்தால் மாத்திரம் போதாது, அவற்றை கைக்கொள்ள வேண்டும். அவற்றை நமது வழியாக பாவித்து பின்பற்ற வேண்டும். நமது ஜீவியத்தை ஆளுகை செய்யும் நியதியாக அங்கீகரிக்க வேண்டும். கற்பனைகள். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். ஜீவனில் பிரவேசிப்பதற்கு நாம் கைக்கொள்ள வேண்டிய கற்பனைகள் சிலவற்றை இயேசு கிறிஸ்து இங்கு குறிப்பிடுகிறார். இந்த வாலிபன் இயேசுவை நோக்கி எவைகளை என்று கேட்டான். ஜீவனில் பிரவேசிக்க எந்த கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் என்று பொருள்படுமாறு இந்த வாலிபன் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கிறான். அவனுக்கு பிரதியுத்தரமாக இயேசு கிறிஸ்து பல கற்பனைகளை இங்கு எடுத்துக் கூறுகிறார். இயேசு கிறிஸ்து கூறிய முதலாவது கற்பனை கொலை செய்யாதிருப்பாயாக என்பதாகும். இந்த கற்பனையை நமது சொந்த ஜீவியத்திலும் பிறருடைய ஜீவியத்திலும் நாம் கடைபிடிக்க வேண்டியவையாகும். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்று கூறுகிறார். நம்முடைய கண்ணியத்தையும் மற்றவர்களுடைய கண்ணியத்தையும் கற்பையும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக களவு செய்யாதிருப்பாயாக என்று கூறுகிறார். நம்முடைய சொத்துக்களையும் பிறருடைய சொத்துக்களையும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நான்காவதாக பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று கூறுகிறார். நம்முடைய நற்பெயருக்கும் பிறருடைய நற்பெயருக்கும் நாம் களங்கம் ஏற்படாதவாறு ஜீவிக்க வேண்டும். ஐந்தாவதாக உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று கூறுகிறார். குடும்ப உறவில் பிள்ளைகளுக்கு உரிய கடமைகளை இயேசு கிறிஸ்து இங்கு வலியுறுத்துகிறார். ஆறாவதாக உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று கூறுகிறார். நாம் எல்லோருமே அன்பின் பிரமாணத்தினால் ஆளுகை செய்யப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து கூறிய இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். மேலே கூறப்பட்டிருக்கும் எல்லா கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் இந்த கற்பனையில் கூறப்பட்டிருக்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாக அடங்கி இருக்கிறது. யாக்கோபு இந்த வேத வாக்கியத்தை ராஜரீக பிரமாணம் என்று அழைக்கிறார். இந்த பிரமாணங்கள் தவிர தேவனுடைய மற்ற பிரமாணங்களும் முக்கியமானவையே. யூதர்கள் எல்லோருமே மோசையின் பிரமாணத்தை கடைபிடிக்க வாஞ்சிக்கிறார்கள். ஆனால் அந்த பிரமாணங்களில் பலவற்றை ஒரு சிலர் புறக்கணித்து விட்டார்கள். சில பிரமாணங்களை தங்களுக்கு சாதகமாக வியாக்கியானம் பண்ணி இருக்கிறார்கள். தங்களுக்கு பிடித்த பிரமாணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், மற்றவைகளை புறக்கணித்து விட்டார்கள். இயேசு கிறிஸ்து இதை பற்றி கூறும்போது, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாம்பிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. குருடரான வழிகாட்டிகளே, கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாய் இருக்கிறீர்கள் என்று கூறுகிறார். மத்தேயு 23:23-24. வேதபாரகர் பரிசேயர் ஆகியோர் தங்களுடைய பாரம்பரியத்தையும் சடங்காச்சாரங்களையும் உபதேசம் பண்ணுகிறார்கள். நீதி நெறியையும் ஒழுக்கத்தையும் உபதேசிக்காமல் புறக்கணித்து விடுகிறார்கள். விசுவாச ஜீவியத்தில் பரிசுத்த ஜீவியம் மிகவும் முக்கியமானது. பரிசுத்தம் இல்லாமல் விசுவாச ஜீவியம் ஜீவிக்க இயலாது. தேவன் மீது நாம் வைத்திருக்கும் அன்பினால் நம்முடைய விளக்கு எரிகிறது. இந்த விளக்கு நம்மை சுற்றிலும் உள்ள ஜனங்களுக்கு தேவனுடைய அன்பின் வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும். இன்னும் குறைவு என்ன? அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். இயேசு கிறிஸ்துவிடம் நித்திய ஜீவனை அடைவதற்கு எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று விசாரிக்க வந்த வாலிபனிடம் பெருமை காணப்படுகிறது. அவன் தன் சுய பலத்தை நம்பி இருக்கிறான்.
இயேசு கிறிஸ்து அவனுக்கு நல்ல ஆலோசனை கூறுகிறார். நித்திய ஜீவனில் பிரவேசிப்பதற்கு எந்தெந்த கற்பனைகள் எல்லாம் கைக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். இந்த வாலிபனோ இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்று பெருமையோடு கேட்கிறான். இவனுடைய ஜீவனை பற்றி இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும். ஆகையினால் இயேசு அவனிடம் விவாதம் பண்ணவில்லை, அவனை பற்றி ஒன்றும் தவறாக கூறவில்லை. இயேசு அவனை நேசிக்கிறார். இதுவரையிலும் அவன் மிகவும் நல்லவனாகவே ஜீவித்திருக்கிறான், கிறிஸ்துவுக்கு பிரியமானவனாக இருந்திருக்கிறான். இந்த கற்பனைகளையெல்லாம் கைக்கொண்டு ஜீவிப்பது மிகவும் நல்லது. இந்த வாலிபன் தன் சிறு வயது முதலே இந்த கற்பனைகளை கைக்கொண்டு வருகிறான். மனுஷர்கள் மனுஷ பிரகாரமாக எவ்வளவுதான் பரிசுத்தமாக இருந்தாலும் அவர்களும் தேவனுடைய கிருபையிலும் மகிமையிலும் குறைவுள்ளவர்களாகவே இருக்கிறார்கள். தன்னுடைய கடமையை பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வாலிபன் விரும்புகிறான். இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்று கேட்கிறான். தேவனுக்கு முன்பாக தான் செய்ய வேண்டிய கடமையை பூரணமாக நிறைவேற்ற வேண்டும் என்பது இவனுடைய விருப்பம். ஆகையினால் அந்த கடமையை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறான். இவனிடத்தில் தவறு எதுவும் இல்லை. தான் செய்ய வேண்டிய கடமை தனக்கு அறிவிக்கப்பட்டால் அதை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறான். எல்லாம் அடைந்தாயிற்று என்று இவன் நினைக்கவில்லை, அடைய வேண்டியதை நினைத்து முன்னேறி செல்கிறான். இந்த வாலிபன் கற்பனைகளை எல்லாம் கைக்கொண்டு ஜீவித்தாலும் அவற்றின் ஆவிக்குரிய வியாக்கியானத்தை இவன் புரிந்து கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து இவனுடைய அறியாமையையும் மதியீனத்தையும் காண்கிறார். இவனுடைய சிந்தனை மாம்ச பிரகாரமாகவே இருக்கிறது. ஆகையினால் இவன் இயேசு கிறிஸ்துவிடம் இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கைக்கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்று கேட்கிறான். இவன் ஆவிக்குரிய ரீதியாக சிந்தித்திருந்தால் இயேசு கிறிஸ்துவிடம் பணிவோடு வந்து இந்த கற்பனைகளை எல்லாம் நான் மீறிவிட்டேன், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று பணிவோடு கேட்டிருப்பான். மேன்மை பாராட்டல் நீக்கப்பட்டு விட்டது. விசுவாச பிரமாணத்திலேயே மேன்மை பாராட்டல் நீக்கப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு முன்பாக யாரும் மேன்மை பாராட்ட முடியாது. வீண் பெருமையும் ஆணவமும் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்று அந்த வாலிபன் கேட்டது தான் இதுவரையிலும் கற்பனைகளை கை கொண்டதற்காக தன்னை பாராட்ட வேண்டும் என்று கேட்பது போல உள்ளது. நான் இன்னும் எதிலே குறைவுள்ளவன், எனக்கு அதை அறிவியுங்கள், நான் அதை செய்ய விரும்புகிறேன் என்று இவன் பணிவோடு கேட்கவில்லை. நான் சிறுவயது முதலே நல்லவனாக ஜீவித்திருக்கிறேன், அதற்காக என்னை பாராட்டுங்கள் என்று கேட்பது போல உள்ளது. பூரண சற்குணன். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். இயேசு கிறிஸ்து இவனிடம் பல குறைகளை காண்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நமது இருதயத்தை பார்க்கிறார். இவன் உலகத்தை நேசிக்கிறான், உலகத்தின் இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். உலக ஆசை என்னும் கண்ணியில் சிக்கியிருக்கிறான். இயேசு கிறிஸ்து அவனிடம் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு என்று கூறுகிறார். பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து அவை எல்லாவற்றையும் கடைபிடிப்பதாக இந்த வாலிபன் பெருமையோடு இருக்கிறான். ஆனால் இவனிடத்தில் இன்னும் பல குறைபாடுகள் உள்ளன. நியாய பிரமாணத்தை இவன் பூரணமாக கடைபிடிக்கவில்லை. இந்த வாலிபனுக்கு இயேசு கிறிஸ்து அன்று கூறிய அதே கட்டளையே இன்று விசுவாசிகள் அனைவருக்கும் கோருகிறார். நாம் இந்த உலக காரியங்களில் அதிக கவனம் செலுத்தக்கூடாது. பரலோகத்தை குறித்த சிந்தனை நமக்குள் பெருக வேண்டும். இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்களை விட நாம் பரலோகத்தின் பொக்கிஷங்களுக்கே அதிக முக்கியத்துவம் தர வேண்டும். தேவனுடைய நாம மகிமைக்காகவும் அவருடைய ஊழியத்திற்காகவும் இந்த உலகத்தில் நாம் வைத்திருக்கும் சொத்துக்களை கொடுப்பதனால் நாம் தரித்திரர் ஆவதில்லை. இதையே இயேசு கிறிஸ்து இங்கு உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு என்று கூறுகிறார். நம்மிடத்தில் நமது தேவைக்கு அதிகமாக இருப்பதை தரித்திரருக்கு கொடுக்க வேண்டும். நம்மால் பயன்படுத்த முடியாத பொருட்களை விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாம். இந்த உலகத்தில் நமது சொத்துக்களை இறுக பற்றி கொண்டு அதுவே நமது ஜீவன் என்று நினைக்க கூடாது. தேவனுடைய நாம மகிமைக்காகவும் தரித்திரருக்கு உதவி புரிவதற்காகவும் கட்டப்பட்டிருக்கும் நமது சொத்துக்களை கட்டவிழ்க்க வேண்டும்.
தரித்திரருக்கு இறங்குகிறவன் அவர் மீது மனதுருக்கமாக இருக்கிறான். இந்த உலக ஐஸ்வர்யத்தின் மீது நாம் பற்றுதலாக இல்லை என்பதற்கும் பிறர் மீது நாம் அன்பு செலுத்துவதை உறுதிப்படுத்துவதற்கும் நமக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாம். நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது உலக ஆசை நம்மை விட்டு அகன்று போய்விட வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய நம்மால் முடியாது. பேராசை மிகப்பெரிய பாவம். இந்த வாலிபனை பேராசை பிடித்திருக்கிறது. அவன் நன்மை செய்ய விரும்புகிறான். ஆயினும் தன்னுடைய உலக ஆசைகளை விட்டு அவனால் முழுவதுமாக விடுதலை பெற்று வர முடியவில்லை. அவனுக்கு மிகுந்த ஆஸ்தி இருக்கிறது. இவை அனைத்தையும் விற்று தரித்திரருக்கு கொடுக்க அவனுக்கு மனமில்லை. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறான். இந்த உலகத்தில் நாம் தேவனுக்காக எதையெல்லாம் இழந்து போகிறோமோ அவை எல்லாவற்றையும் பரலோகத்தில் திரும்ப பெறுவோம். தேவனுக்காகவும் அவருடைய ஊழியத்திற்காகவும் நாம் கொடுக்கும் காணிக்கைகளினால் பரலோகத்தில் நமக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். வாலிபனிடம் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு என்று இயேசு கிறிஸ்து கூறியவுடன் அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று சேர்த்தே கூறுகிறார். தரித்திரருக்கு கொடுப்பதினால் இந்த வாலிபன் தரித்திரனாகி போவதில்லை. இவன் பரலோகத்தில் ஐஸ்வர்யவானாய் இருப்பான். இயேசு கிறிஸ்துவின் நுகம் தாங்கக்கூடியதாகவும் ஆறுதலானதாகவும் சந்தோஷமானதாகவும் இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் ஆளுகைக்கும் அவருடைய வழி நடத்துதலுக்கும் நம்மை பூரணமாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த வாலிபனை என்னை பின்பற்றி வா என்று அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த வாலிபன் மீது தொடர்ந்து அக்கறையோடு இருக்கிறார். அவனை தம்மிடத்தில் நெருக்கமாக சேர்த்துக் கொள்ள விரும்புகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டுமானால் அவருடைய ஆளுகையை அங்கீகரிக்க வேண்டும். அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இவை எல்லாவற்றையும் கீழ்ப்படிதலோடும் அவர் மீது வைத்திருக்கும் அன்போடும் பரிசுத்தத்தோடும் நிறைவேற்ற வேண்டும். இதுவே இயேசு கிறிஸ்துவை பூரணமாக பின்பற்றுவதாகும். நமக்கு உண்டானவைகள் அனைத்தையும் விற்று அவற்றை தரித்திரருக்கு கொடுத்தும் நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றவில்லை என்றால் நமக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. நமக்கு உண்டான யாவற்றையும் நாம் அன்னதானம் பண்ணினாலும் அன்பு நமக்கு இராவிட்டால் நமக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. பூரண சற்குணனாய் இருக்க விரும்புகிறவர்கள் முதலாவதாக இந்த உலகத்தின் மீதுள்ள ஆசையை விட்டுவிட வேண்டும். உலக நீதியையும் விட்டுவிட வேண்டும். நமது நம்பிக்கை தேவன் மீதும் அவருடைய நீதியின் மீதுமே இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள நமது சம்பத்துக்கள் எல்லாவற்றையும் தேவை உள்ளோருக்கு கொடுத்துவிட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். இந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன். இவன் தன் ஆஸ்தியை நேசிக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் கற்பனைகளை விட இவனுக்கு இவனுடைய ஆஸ்தியே முக்கியமாக இருக்கிறது. ஆகையினால் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்டபோது மிகுந்த துக்கம் அடைகிறான். அவரை விட்டு போய்விடுகிறான். தம்மை பின்பற்றி வருமாறு இயேசு கிறிஸ்து கூறுகிறார். இவன் சந்தோஷமாக அவரை பின்பற்ற வேண்டும். ஆனால் துக்கமாக அவரை விட்டு போய்விடுகிறான். இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறவர்களுக்கு தங்களுடைய ஐஸ்வர்யத்தின் மீது பிரியம் வைப்பதற்கு வாய்ப்புள்ளது. ஐஸ்வர்யத்தினால் சோதிக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஆகையினால் உலகத்தின் ஐஸ்வர்யம் ஆபத்தானது. மிகுந்த எச்சரிப்போடு இருக்க வேண்டும். ஐஸ்வர்யத்தை தேடி தங்கள் ஆத்துமாக்களை அழித்து போட்டவர்கள் ஏராளமானோர் உள்ளனர். அநேகர் ஐஸ்வர்யத்தை இச்சித்து கிறிஸ்துவை விட்டு விலகி போய் விட்டார்கள். உலகத்தின் ஐஸ்வர்யம் பலருக்கு பரலோகத்திற்கு செல்வதற்கே தடையாக இருக்கிறது. இந்த வாலிபன் தன்னுடைய செயலிலும் சிந்தனையிலும் கண்ணியமாக நடந்து கொள்கிறான். தன்னுடைய மனதை வெளிப்படுத்துகிறான். இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற முடியவில்லை என்றும் தன்னுடைய ஆஸ்தியை விற்பதற்கு தனக்கு மனமில்லை என்றும் இவனுக்கு நன்றாக தெரிகிறது. மாய்மாலம் பண்ணாமல் துக்கம் அடைந்தவனாய் இயேசு கிறிஸ்துவை விட்டு போய்விடுகிறான். இவன் ஒரு பூரண விசுவாசியும் அல்ல. இவன் ஒரு மாயக்காரனும் அல்ல. இவன் கிறிஸ்துவை தேடி வந்திருக்கிறான். ஆயினும் இவனால் கிறிஸ்துவை பின்பற்ற முடியவில்லை. இவனைப் போலவே ஏராளமான ஜனங்கள் இயேசுவிடம் ஆவலாக வருகிறார்கள். ஆனால் அவரை பின்பற்ற முடியாமல் துக்கம் அடைந்தவர்களாக போய்விடுகிறார்கள். இந்த வாலிபன் துக்கம் அடைந்தவனாய் இயேசு கிறிஸ்துவை விட்டு போய்விட்டாலும் அவன் மறுபடியும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவிடம் வந்தால்
அவர் அவனை தம்மிடத்தில் அன்போடு சேர்த்துக் கொள்வார். கிறிஸ்துவின் அன்பு பெரியது.